Good morning to all. Welcome to the Programming in C online lab class. Dear students, நம்ம இப்போ 7th exercise பார்த்துட்டு இருக்கோம். அதுல next exercise is writing a C program to find a prime number. So வந்து prime number அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். The number which is divisible by 1 and by the number itself. அதுதான் வந்து நம்ம prime number அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்க வந்து நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கிளாரிபிகேஷனுக்காக 1 to 100 இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸ் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணிருக்கேன். சோ இதுல நம்மளுடைய ப்ரோக்ராம்ல what we are going to do is we have to get the value of n. இப்போ யூசர் வந்து ஒரு 5 அப்படின்ற வேல்யூவை என்டர் பண்றாங்க அப்படின்னா 1ல இருந்து 5 குள்ளார இருக்கிற எல்லா பிரைம் நம்பர்ஸையும் நம்ம லிஸ்ட் பண்ணணும். That is the actual program what our program is going to do. Okay. So let us move on to the program now. So hash include பண்ணிக்கிறோம் stdio.h and conio.h void main கொடுக்கிறோம் and then நம்ம வந்து variables declare பண்ணிக்கிறோம் int n I j and then r. So எதுக்காக இந்த 4 variables அப்படின்றத நான் உங்களுக்கு program explain பண்ணும்போது சொல்றேமா. And then we are clearing the screen for ஒரு clear descriptive outputக்காக நம்ம screen clear பண்ணிக்கிறோம். User கிட்ட இருந்து n வேல்யூவை ரீட் பண்றதுக்கு we are using two statements. printfல give the value of n, scanfல %d கொடுத்து அந்த n ஓட வேல்யூவை நம்ம கெட் பண்ணிக்கிறோம். ஓகே. சோ அடுத்தது for I equal to 2, I less than or equal to n, I plus plus. Because 1ன்றது வந்து it is neither prime nor composite அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம 2ல இருந்து இதை வந்து எடுத்திருக்கோம். அடுத்தது next one for j equal to 2, j less than or equal to I, j plus plus. இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டு லூப் யூஸ் பண்ணிருக்கோம். r equal to I mod j. இந்த I mod j அப்படின்னு வரும்போது எந்த நம்பர் அது வந்து 1ஆல டிவிசிபிள் ஆனா ரிமைண்டர் 0ன்னு வரும். அதே நம்பரால நமக்கு டிவைட் ஆச்சுன்னா நம்மளுடைய ரிமைண்டர் வந்து 0ன்னு வரும். ஓகே. அப்படி இல்ல அப்படின்னா அது வந்து பிரைம் நம்பர் கிடையாது. சோ if r is a double equal to 0னா பிரேக்னா இந்த ஃபார் லூப் போட்டு வெளியில வந்துரும். சோ ரிமைண்டர் 0வா இருந்ததுன்னா வெளியில வந்துடுறோம். வெளியில வந்த பிறகு இந்த j equal to I ரெண்டுமே ஒரே நம்பரா இருந்ததுன்னா ஏன்னா அந்த நம்பர் அதே நம்பரால டிவைட் ஆகும்போது ரிமைண்டர் 0வா இருக்கணும். வேற நம்பரால டிவைட் ஆகும்போது 0வா இருந்ததுன்னா அது வந்து பிரைம் நம்பர் கிடையாது. அப்ப எதோட இது வந்து ரிமைண்டர் 0ன்னு வருதோ அதை நம்ம வெளியில எடுத்துட்டு வரோம். எடுத்துட்டு வரும் பொழுது அந்த நம்பர் அதே சேம் நம்பரா இருந்துச்சுன்னா அது வந்து பிரைம் நம்பர். அப்படி இல்லைன்னா அதை நம்ம பிரைம் நம்பர்ல கொண்டுட்டு வர மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் let us assume ஒரு 5ன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்ப nன்ற வேல்யூ வந்து 5. 5குள்ளார எதெல்லாம் பிரைம் நம்பர் 2, 3 and 5 இந்த மூணும் வந்து பிரைம் நம்பர். ஓகே ரைட். இப்ப வந்து நம்ம இந்த 5 வந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா I equal to 2, I less than or equal to n. nன்றப்ப 5 இந்த இடத்துக்கு வந்துரும். இங்க என்ன பண்றோம் j equal to 2, j less than or equal to I. அப்ப இங்க வந்து இந்த iலயும் 2 தான் இருக்குது. j less than or equal to 2 வரைக்கும் நம்ம செக் பண்ண போறோம். இப்ப இங்க 2 mod 2 அப்படின்னு இருக்கும். பிகாஸ் I ஓட வேல்யூவும் 2, j ஓட வேல்யூவும் 2. 2 mod 2 அப்படின்னு வரும்போது ரிமைண்டர் will be 0 இல்லையா. 0ன்னு சொல்லும் போது நம்ம பிரேக் கொடுக்கிறோம். பிரேக் கொடுத்துட்டு இங்க நம்ம வெளியில வரும்போது if j equal to I, yes jயும் iயும் ஈக்குவலான நம்பர்ஸ் தான். பிகாஸ் ரெண்டுமே 2, 2. அதனால அது வந்து நமக்கு பிரைம் நம்பர்னு டிஸ்பிளே ஆகுது. Similarly go for now 3 எடுத்துக்கலாம். I equal to 2, I less than or equal to 3, j equal to 2, j less than or equal to 2 இங்க வந்து நமக்கு இருக்கும். ஓகேவா. சோ அப்போ அந்த 3 வர்ற வரைக்கும் நம்ம வந்து இந்த ரெண்டு லூப்பும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி அது 3 வந்து 3ஆல மட்டும்தான் டிவைட் ஆகும். சோ ஐயோட வேல்யூ பிளஸ் பிளஸ் கொடுத்து இந்த இடத்துக்கு வரும்போது 3 இங்க வந்து நமக்கு அசைன் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் இந்த இடத்துல மாடுலர் நம்மளுடைய ரிமைண்டர் வந்து 0 வரும். அப்ப ஜேவும் ஐயும் 3, 3 ஈக்குவலா இருந்தா அது பிரைம் நம்பர்னு பிரிண்ட் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். சோ இப்படிதான் வந்து நம்மளுடைய பிரைம் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் யூ see here நம்ம 20 வரைக்கும் கொடுத்திருக்கோம். 2, 3, 5, 7 till எது வரைக்கும் 19னும் நமக்கு வந்து பிரைம் நம்பர் தான். எல்லாமே நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகுது.
So now let us move on to the programming aspect குள்ளார போகலாம். Okay students, இப்போ வந்து நம்ம இந்த C mode ல இருக்கிறோம். So let us see here prime.c நான் இதை சேவ் பண்ணிருக்கேன். The same program what I have explained you in the PDF ல நான் explain பண்ண அதே program தான். இதனுடைய output வந்து இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். Alt F9 கொடுக்கிறோமா, compile ஆகுது, that is no error. And then control F9 கொடுக்கிறேன். So enter the value of n. I am just giving the value 10 கொடுக்கிறோமா, 10 குள்ளார என்னென்னலாம் prime number 2, 3, 5 and 7 இது வந்து prime numbers. Okay. So similarly நீங்க எந்த n value கொடுக்குறீங்களோ அது வரைக்கும் வந்து உங்களுக்கான numbers வந்து உங்களுக்கு display ஆகும். Okay ma? So this is all about the concept of your program. Prime number அப்படின்றதுடைய concept வந்து இதுதான். I hope you all understand this program execution. Thank you students.